ஹாய் மக்களே, நல்ல சிபில் ஸ்கோர் இருந்துச்சு அப்படின்னா நீங்க தான் டாப்பு. ஸோ நீங்க டாப்பா இருக்கிறதுக்கு ஒரு 5 டிப்ஸ் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் டிப் நம்பர் 1 வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட லோன், இஎம்ஐ, கிரெடிட் கார்டு பில் இதெல்லாம் வந்து ஆன் டேட்ல நீங்க பே பண்ணுங்க. டிப் நம்பர் 2, உங்களோட கிரெடிட் கார்டு லிமிட்டை 100% யூஸ் பண்ணாதீங்க. ஒரு 30 to 40% டீசென்டான லிமிட். டிப் நம்பர் 3, உங்களோட ஓல்டு கிரெடிட் அக்கௌண்ட், உதாரணத்துக்கு பழைய லோன் எடுத்திருப்பீங்க, அந்த லோனை வந்து தயவு செஞ்சு ஃபோக்ளோஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து அதுதான் உங்களோட கிரெடிட் ஹிஸ்டரியை மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிப் நம்பர் 4 வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட டைவர்சிஃபைடு லோன் வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு கிரெடிட் கார்டு, ஒரு பர்சனல் லோனு, ஒரு வெஹிக்கிள் லோன், இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. அதுவும் உங்களோட சிபில் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். லாஸ்ட் டிப் நம்பர் 5 வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பயுமே மொத்தமா ஒரே டைம்ல எல்லா லோனும் அப்ளை பண்ணாதீங்க. ஸோ அது எல்லா பேங்க்லையும் அப்ளை பண்ணுறப்ப உங்களோட கிரெடிட் ஸ்கோரை வந்து அது ரொம்ப பாதிக்கும். அதை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இந்த மாதிரியான டிப்ஸை மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் தான் எப்பயுமே சிபில் ஸ்கோரில் டாப்பாக இருப்பீங்க. இது போக உங்களோட 3 மாதத்துக்கு ஒரு தடவை உங்களோட சிபில் ரிப்போர்ட்டை தயவு செஞ்சு கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்தவங்க எடுத்த லோனை வந்து தவறுதலாக உங்களோட கணக்கில் காமிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி தவறுதலாக நடந்துருந்துச்சு அப்படின்னா அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த அப்பப்போ செக் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆன் டைமில் பே பண்ணுங்கள், சிபில் ஸ்கோரை மெயின்டைன் பண்ணுங்கள், உங்களோட நம்பிக்கையை வளர்ந்துக்கோங்க. ஏன்னா நல்ல ஸ்கோர் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட நம்பிக்கை கூடும், பேங்க்கும் உங்களை தேடி வருவாங்க. இதே மாதிரியான யூஸ்ஃபுல் கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.